Hi everyone. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா since and from இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல since and for இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்றத நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வீடியோல since and fromக்குமான வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஏன் நான் வந்து since and fromக்குமான டிஃபரன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படினா since and from ரெண்டுத்துக்குமே தமிழ் அர்த்தம் வந்து இதிலிருந்து அப்படின்னு சொல்கிறது தான் அர்த்தம். ஆனால் தமிழ் அர்த்தம் வந்து ஒன்று தான். ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆஸ் யூஷுவல் யூ வில் ஹேவ் சம் குவிஸ் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. ஓகே டன். ஸோ see the first rule. இன்னைக்கு வந்து 4 ரூல்ஸ் நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த 4 ரூல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இது கிளியர் ஆகிடும். sinceனா இங்கே தான் யூஸ் பண்ணும், fromனா இங்கே தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு. இது ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்க. since is not followed by preposition, from is followed by preposition. since வந்து since யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து ப்ரிப்போசிஷன் எந்த ஒரு ப்ரிப்போசிஷனும் வராது. பட் from யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வாக்கியத்தில் அதுக்கு அடுத்து ப்ரிப்போசிஷன் வரலாம். ஓகே, ஸோ அப்போ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதில் from அப்படின்றது வந்து ஒரு ஃபினிஷ்டு ஆக்ஷனுக்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபினிஷ்டு ஆக்ஷன் அப்படின்னா இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ சின்ஸ் 8 AM. ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் அப்படின்னா நான் காத்து கொண்டு இருந்தேன், நான் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோன்னா ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு அர்த்தம். சின்ஸ் 8 AM அப்படின்னா 8 மணியிலிருந்து நான் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ சின்ஸ் 8 AM அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த இடத்துல நம்ம இங்கே சின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சின்ஸ்க்கு அப்புறம் எந்த ஒரு ப்ரிப்போசிஷனும் வரலை. ஓகே, ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் 6 AM to 6 PM. நான் 6 மணிலேருந்து காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இது இங்கே வந்து ஃப்ரம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரம்முக்கு அடுத்து இங்கே டு அப்படின்ற ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு. ஓகே, ஸோ ஆக மொத்தத்தில் ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா சின்ஸ் அப்படின்னா ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் ஃப்ரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது டு, டில், அன்டில் இந்த மாதிரியான ப்ரிப்போசிஷன் அடுத்தது வரும். இது வந்து ஃபினிஷ்டு ஆக்ஷனாக இருக்கும். 6 AM 6 PM இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த ஃபினிஷ்டு ஆக்ஷனை மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரூல் கிளியர். செகண்ட் ரூல் பாருங்கள். from is used to point of time in future. from வந்து சில என்ன மாதிரியான சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் வந்து இந்த டைமில் இருந்து நடக்க போகுது, இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே, இல்லைன்னா இந்த டைம்லேருந்து அந்த செயல் வந்து ஆரம்பிக்க போகுது எதிர்காலத்தில் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல நம்ம from யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், the game will start from 8 AM tomorrow. கேம் நாளைக்கு 8 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஃப்யூச்சர் ஆக்ஷன். நாளைக்கு 8 மணிலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆரம்பிக்க போகுது இல்லை, ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ வில் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த கேம் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 8 AM tomorrow. நாளைக்கு 8 மணிலேருந்து கேம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல நம்ம ஃப்ரம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் வென் ஆக்ஷன் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட், ஒரு ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற போது அந்த இடத்துல நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுவுமே என்னென்னா ஃப்யூச்சர் ஆக்ஷன். ஓகே, இப்போது வி ஆர் கோயிங் டு பிளே கிரிக்கெட் ஃப்ரம் 10 AM tomorrow. நாளைக்கு 10 மணிலேருந்து நாங்கள் கிரிக்கெட் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஆக்ஷன் வந்து என்னென்னா வி ஆர் கோயிங் டு டூ, அந்த செயலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரம் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இது பர்டிகுலராக ஃப்யூச்சர் டைமுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் ஃப்ரம் வந்து என்னென்ன டென்ஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்றத அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரூல் நம்பர் 3 பாருங்கள். சின்ஸ் கேன் ஒன்லி பி யூஸ்டு வித் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இந்த 4 டென்சஸில் தான் நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, என்னென்ன டென்ஸ் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த டென்சஸில் தான் நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, எக்ஸாம்பிள், ஐ ஹேட் பீன் வெயிட்டிங் சின்ஸ் 2015. 2015லேருந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் சின்ஸ் 2015 இருந்து நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். I have lived in Dubai since 2024. 2024 இருந்து நான் துபாயில் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது I have lived in Dubai since 2024. ஓகே,
ஸோ இந்த இடத்துல சின்ஸ் அப்படின்றது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்டில் ஒரு பர்டிகுலர் டைமில் இருந்து அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நாம் சின்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டில் ஒரு பர்டிகுலர் டைமில் இருந்து அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ 2015 இருந்து அப்படின்னு சொல்லும் பொழுது பாஸ்டில் ஒரு பர்டிகுலர் டைம் வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, இது ரெண்டுமே வந்து பாஸ்ட் டைம் தான். இது வந்து ஃப்யூச்சர் டைமாக வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஃப்ரம் தான் வந்து ஃப்யூச்சர் டைமுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃப்யூச்சரில் இந்த டைம்லேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் பாஸ்டில் அந்த டைமில் இருந்து அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம சின்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, டன். ஸோ இந்த டென்ஸ் கூட தான் நம்ம சின்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ரூல் நம்பர் 4 பாருங்கள். ஃப்ரம் கேன் ஒன்லி பி யூஸ்டு வித் சிம்பிள் டென்சஸ், கண்டினியூஸ் டென்சஸ். ஓகே, ஸோ ஃப்ரம் வந்து என்ன டென்சஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிள் டென்சஸ், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். கண்டினியூஸ் டென்சஸ் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஸோ இந்த 2 டென்சஸ் கூட தான் நம்ம ஃப்ரம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, எக்ஸாம்பிள், ஐ ஸ்டடிட் ஃப்ரம் திஸ் புக். இந்த புத்தகத்திலிருந்து, அதாவது ஃப்ரம் அப்படின்றதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன? இருந்து அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த புத்தகத்திலேருந்து நான் படித்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஸ்டடிட் ஃப்ரம் திஸ் புக் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஒர்க் ஃப்ரம் 9 AM to 6 PM. ஓகே, ஸோ நான் 9 AM - 6 PM வரைக்கும் வேலை செய்கிறேன். ஓகே, ஐ ஒர்க் அப்படின்னா நான் வேலை செய்கிறேன். எப்போ இருந்து? 9 AM - 6 PM வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். இந்த இடத்துல ஃப்ரம் யூஸ் பண்ணலாம். ஐ வில் பி அட் ஆஃபீஸ் ஃப்ரம் 9 AM டுமாரோ. நாளைக்கு 9 மணிலேருந்து நான் ஆஃபீஸில் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ வில் பி அட் ஆஃபீஸ் ஃப்ரம் 9 AM டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் ஃப்ரம் இந்தியா, நான் இந்தியாவிலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல நம்ம ஃப்ரம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஐ கம் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எக்ஸசைஸ் சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் டேஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஸோ பாஸ்டில் ஒரு பர்டிகுலர் டைமில் இருந்து அப்படின்னு சொல்கிறோம். அதாவது காலையிலேருந்து நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா சின்ஸ் யூஸ் பண்ணணும். சின்ஸ் மார்னிங் அப்படின்னா காலையிலிருந்து அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாலே நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும்? சின்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். தே வில் ஸ்டார்ட் தேர் வெக்கேஷன் டேஸ் நெக்ஸ்ட் ஃப்ரைடே. நெக்ஸ்ட் ஃப்ரைடேலேருந்து அவங்களோட வெக்கேஷனை அவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போது இந்த இடத்துல இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஆல்ரெடி நமக்கு தெரியும் சிம்பிள் டென்சஸ் அப்படின்னாலே நம்ம ஃப்ரம் தான் யூஸ் பண்ணணும், சின்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. இது எதிர்காலத்தில் நடக்க போகிற செயல் இல்லையா? அப்போது இந்த இடத்துல நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரம் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஃப்ரம் நெக்ஸ்ட் ஃப்ரைடே. தே வில் ஸ்டார்ட் தேர் வெக்கேஷன் ஃப்ரம் நெக்ஸ்ட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லலாம். ஐ லிவ்ட் இன் சென்னை டேஷ் 2010 to 2016. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த சின்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே அதுக்கடுத்து நம்ம டூ அப்படின்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ டூ அப்படின்ற ப்ரிப்போசிஷன் வந்துருச்சு, அதனால் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃப்ரம் 2010 to 2016 அப்படின்னு சொல்கிறோம். ஐ லிவ்ட் இன் சென்னை ஃப்ரம் 2010 to 2016. 2010 2016 வரைக்கும் நான் சென்னையில் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த இடத்துல ஃப்ரம் யூஸ் பண்ணுறோம். ஹீ வில் ஸ்டார்ட் டேஷ் டுமாரோ. அவன் நாளையிலேருந்து ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போது நாளையிலேருந்து அவன் ஸ்டார்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லும் பொழுது இது எதிர்காலத்து குறிக்குது. ஃப்யூச்சர் அப்படின்னாலே நம்ம அங்கே ஃப்ரம் தான் யூஸ் பண்ணுவோம், சின்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போது நாளையிலிருந்து, நாளை முதல் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஃப்ரம் யூஸ் பண்ணணும். ஃப்ரம் டுமாரோ அப்படின்னு சொல்லணும். அடுத்து we have not seen him, we haven't seen him as last night. லாஸ்ட் நைட்லேருந்து நாங்கள் அவனை பார்க்கல அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட் நைட்டில் இருந்து இது என்னென்னா பாஸ்டில் ஒரு பர்டிகுலர் சர்டைன் டைமில் இருந்து அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா சின்ஸ் லாஸ்ட் நைட் அப்படின்னு யூஸ் பண்ணணும், ஃப்ரம் லாஸ்ட் நைட் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, டன். ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸை வச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆகிருக்கும். இப்போ இதில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதில் எங்கே நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணோம், எங்கே ஃப்ரம் யூஸ் பண்ணோம் அப்படின்றத நல்லா வாக்கியத்தை படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஆனால் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைனா இந்த வீடியோவை திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.